யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தினுடைய உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து கூக்குரலை கேட்டு அறிந்திருக்கிறேன், விடுதலையாக்கவும் நீக்கி ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவே இறங்கினேன். போதுமானது, போதுமானது. ஐயா, இங்க அழகாய் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனம், அவர்கள் எகிப்தின் கையிலிருந்து அந்த உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. எத்தனை ஆண்டு காலங்கள் அவர்கள் உபத்திரவத்தின் குழியில இருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, 430 வருஷம் அவர்கள் என்ன பண்ணாங்களா, அந்த உபத்திரவத்தின் குழியில கிடந்தார்கள். நான் சொல்றேங்க, நீங்கள் உபத்திரவம் உங்களை அவருக்கு பிரியமானவர்களாய் மாற்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஐயா, நீங்கள் உபத்திரவப்படுவீர்களானால் உங்கள் உபத்திரவம் உங்களை அவருக்கு பிரியமானவராய் மாற்றும். ஒரு உதாரணத்தை சொல்றேன், சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு சகோதரனும் சகோதரியும் விரும்புறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. இந்த சகோதரி விரும்பி இருக்கவே மாட்டாங்க, சகோதரன் விரும்புவாரு. சகோதரன் துரத்தி துரத்தி விரும்பிக்கிட்டே இருப்பாரு. இந்த சகோதரனுடைய அண்ணன் போய் அந்த சகோதரன் 2 இழுப்பு காத்து வாக்கல என் தங்கச்சி முன்னாடி வராதன்னு அடிச்சு, மறுநாள் இந்த சகோதரிக்கு நியூஸ் வருது, அந்த சகோதரன் அடி வாங்கி, உனக்காக அடி வாங்கி எங்க படுத்திருக்காரா, ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காருன்னு கேட்ட உடனே உள்ளமெல்லாம் முருகுதையா உன்ன நண்பை நினைக்கையில. யார் நண்பன் நினைக்கையில? உள்ளமெல்லாம் முருகுதையா உன்ன நண்பை நினைக்கையில, தன்னாலே கண்ணு கலங்குது. எதுக்கு? எனக்காக. அந்த சகோதரன் அடி வாங்கி எங்க இருக்காரு? எனக்காக உபத்திரவப்பட்டார்னு என்ன பத்திக்குச்சு? தன்னாலே கண்ணு கலங்குது. பாருங்க, உபத்திரவம் ஒரு அன்பை நெருக்கப்படுத்துகிறது. உதாரணமாய் சொல்கிறேன். அப்ப என்னுடைய உபத்திரவம், நான் பாடுகளின் வழியாய் நான் இருக்கிற இடத்துல, நீங்கள் வியாதியா இருக்கும் பொழுது நீங்கள் ஆலயத்துக்கு வர்ற உங்கள் உபத்திரவத்தை அவர் பார்க்கிறார். உங்களை சில இடத்துல கர்த்தர் நடத்தும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்கிற வைராக்கியத்தை அவர் பார்க்கிறார். அந்த உபத்திரவத்தில் அவர் அன்பு உங்கள் மேல வெளிப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சதமரையிலேயே சொல்லுங்களேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப என் உபத்திரவம் அவர் அன்பு வெளிப்படுகிற ஒரு பாலமாய் இருக்கிறது. உபத்திரவப்பட்டது நல்லது. எதை கற்றுக்கொண்டேன்? அது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நீர் என்கிட்ட பேசுற மொழியை புரிந்து கொள்ளுகிறேன். பிரமாணம்னா என்னது? அவர் எனக்கு சொன்ன வார்த்தை. அப்ப நான் இப்படி சொல்றேன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நீர் என்னிடத்துல பேசுற மொழியை நான் அறிந்து கொள்ளுகிறேன். என்ன தடவை ஆமென் சொல்ல முடியும்? ஐயா, நான் உபத்திரவத்தின் வழியாய் சில நேரங்களிலே சோர்வடைகிறேன். உபத்திரவத்தின் வழியாய் சில நேரங்களிலே நான் எப்படி அடைகிறேன்? என் இருதயம் சஞ்சலத்தை சந்திக்கிறது. சில நேரத்தில் உபத்திரவப்பட்டது நல்லது, உமது பிரமாணத்தின் வழியாய் வைராக்கியமாய் ஓடுகிறேன் என்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, அதுல 8வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 3:8, அவர் எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கவும் நீக்கி விசாலமான ஒரு தேசத்தில் வைக்கிறதற்கு அவர் என் மேலே பிரியமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சதமரலே சொல்லுங்களேன். நல்ல கைகளை தட்டி வரலையே சொல்லுங்க. உலகத்துக்குள்ள சொல்றாங்க, நம்ம காய்ச்சல் வந்துட்டுனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயா, காய்ச்சல் வந்துட்டுனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய உடம்பு எதிர்ப்பு சக்தி இல்லைங்க, என் உடம்புல எனர்ஜியே இல்லைங்க சொல்றோமோ சொல்லலையா? சுத்தமரலையே சொல்லுங்களேன். ஆனா இந்த காய்ச்சலுக்கு மருத்துவத்தில் என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த காய்ச்சல் மருத்துவத்திற்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த காய்ச்சல் வர்றதுனால மருத்துவத்தில் அவங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா? உங்கள் இரத்தத்தில் உள்ளதான வெள்ளை அணுக்கள் உங்கள் எதிராளியின் இடத்துல வீரியமா என்ன பண்ணுதா? சண்டையிடுகிறது. சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப பாருங்களேன், உங்க சரீரத்துக்குள்ள ஒரு
அசுத்தமோ இல்லை ஏதோ ஒரு சம்திங், ஒரு வைரஸோ ஒரு கிருமியோ உள்ள வருதுன்னு வைங்களேன், உங்க சரீரம் அதற்கு விரோதமா யுத்தம் பண்ணும். அது யுத்தம் பண்ணும் பொழுது, அளவுக்கு மிஞ்சி யுத்தம் பண்ணும் பொழுது, அந்த வெள்ளை அணுக்களில் இருந்து வெளியேறுகிற வெப்பம் தான் உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற காய்ச்சலாம். சத்தமா சொல்ல மாட்டேங்கல, சத்தமா அலையிலேயே சொல்லுங்களேன். ஆனா நம்ம காய்ச்சல் வந்தா என்ன பண்றோம்? 1க்கு 7 போர்வை. நான் சொல்றேன், உங்கள் சரீரம் பலன் உள்ளது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் சரீரத்தில் இருக்கிற ரத்தம் பலன் உள்ளதுன்னு யுத்தம் பண்ணுது. ஆனா ரத்த யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? சபையில ராத்திரி ஜபத்துல சபை உட்கார்ந்து இருந்து யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்? என் பலவீனத்துல போர்வை 4 போர்வையை மூடி அப்படித்தானே பண்றோம். காய்ச்சல் வந்துட்டு நான் உடனே 4 போர்வையை மூடுறது. உபத்திரவத்திலே அவர் அன்பு வெளிப்படுகிறது. அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஓ பரவாயில்ல, காய்ச்சல் வந்துட்டா என் சரீரம் என்ன பண்ணுது? போராடுது. நான் சொல்றேன், சில உபத்திரவங்கள் உங்களை பலனடைய செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தடுப்பூசின்னு சொல்றோம்ல, அது என்னதுங்க? உங்களை தடுக்கிற மருந்து கிடையாது. தடுப்பூசினா என்னது? கொரோனா தடுப்பூசின்னு ஒன்று போட்டாங்க. கொரோனா தடுப்பூசின்னு கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லை, அந்த வைரஸை கொன்னு, சத்தமா சொல்லுங்க, அந்த வைரஸை கொன்னு அதை என்ன பண்றாங்க? உங்களுக்கு இன்செர்ட் பண்றாங்க. இந்த வைரஸ் உள்ள போகும்போது நம்ம வெள்ளை அணுக்கள் பார்க்கான், இவன் நம்மாளு கிடையாது, இவனை அடிச்சு வெளியே அனுப்பணும்னு இவன் சண்டை போடுறான், இவன் யுத்தம் பண்றான். இவன் யுத்தம் பண்ணும் பொழுது அதான் உடம்புல ஒரு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆச்சரியமான ஒண்ணு, இந்த உடல், உங்கள் உடல் தானாகவே சுத்திகரித்துக் கொள்ளுகிற ஒரு திறன் வாய்ந்தது. சும்மா ஒரு கையில ஒரு கீச்சிருங்க, நீங்களா மருந்து போட்டு தோலை வச்சு அடைக்கிங்க, அதுவாய் தன்னை தோலை உண்டு பண்ணுகிறது. ஐயா, உங்கள் சரீரத்துல உங்களுக்கு புளிப்பு கூடிட்டுனா, இல்ல உங்க சரீரத்துல வியாதி ஏதோ வரப்போகுதுன்னா முன்னக்கூட்டி என்ன நடக்கும்? உங்கள் சரீரத்துல அதுவாவே தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிற, அதுவாவே. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான சரீரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ யுத்தம், ஒரு உபத்திரவம் என்னை பலனடைய செய்கிறது. ஒரு உபத்திரவம் என்னை பலனுள்ளவனாய் மாற்றுகிறது. நான் சொல்றேன், உபத்திரவத்தின் வழியில் அன்பு உங்களை வெளிப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உபத்திரவப்பட்டவன தயவு செய்து வீட்டில் படுக்காதீங்க. ஊழியக்காரருக்கு சொல்லுங்க, இந்த உபத்திரவம் எனக்கு இருக்கு, எனக்கு கடன் பாரம் பெரிதா இருக்கு, ஊழியக்காரரை ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சபையில ஊழியக்காரர்கிட்ட விண்ணப்பம் சொல்றது கிடையாது. ஊழியக்காரர்கிட்ட தன்னுடைய சூழ்நிலையை வெளிப்படையாய் சொல்லுகிறது இல்ல. அவர் ஜெபிக்கிறார், உங்களுக்காக ராத்திரி பகல் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்கள் உண்மையுள்ளவராயிருங்கள். யா, உபத்திரவத்தின் வழியாய் அவர் அன்பு என்னிலே வெளிப்படுகிறது. உலகத்துக்கு சொல்லுவாங்க, அடி மேல அடி விழுந்தாலும், சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அடி மேல அடி விழுந்தாலும் சரி. இன்னொன்னு நான் சொல்றேன், நம்ம அடி மேல அடி விழுந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம உடம்புல ஒரு காரியம் நடக்கும். நீங்கள் அதிகமாக முட்டங்கால் போட்டிருந்தா தெரியும். முட்டங்காலில் என்ன நடக்கும்? ஒரு காய்ப்பு பிடிக்கும். காய்ப்பு பிடிச்ச பிறகு முட்டங்கால் போட்டால் வலிக்குமா? அடி மேலே அடி விழுது, கையில் காய்ப்பு பிடிக்கி, திருப்பி வலிக்குமா? அடி மேலே அடி விழுந்துச்சுன்னா என் உடம்பு மறுத்து அவர் அன்பு என்னில வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆகையினால நான் சொல்கிறேன், உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன் என்னைய எல்லாரும் அவமானப்படுத்துறாங்களா? இப்போ என்னை யார் அவமானப்படுத்தினாலும் என் இருதயத்தில் ஒரு வருத்தமும் இல்லை. ஏன் தெரியுமா? அது பழகி போச்சு. சொல்ல எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? சில நேரத்தில் ஐயா கையில் ஒன்றுமே இல்லை, எப்படி இந்த வாரத்தை கடக்க போறோன்னு இருந்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு ஒன்றுமே இல்லாட்டாலும் நடந்து போக கர்த்தர் பலன் வைத்திருக்கிறாருங்கிற விசுவாசம் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அடி மேலே அடி விழுந்து பழகிருச்சு. இல்லாமையை சந்தித்து சந்தித்து இல்லாமை எனக்கு ஒரு வருத்தமாய் தெரிவதில்லை. சில இடங்களில் அவமானங்களை சந்தித்து சந்தித்து இப்போ அவமானமா ஒண்ணுமில்லாததா இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர் அன்பு என்னிலே நெருங்க 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 என்னை யார் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆனா ஆலயத்துல நான் வந்து நிற்க வேண்டிய இடத்துல நின்னே ஆவன்னு ஒரு வைராக்கியம் எனக்குள்ள வந்திருக்குன்னா நான் சொல்றேங்க, நீங்களும் அந்த வைராக்கியத்தை பிடித்து பாருங்க. யார் என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல. கவனிங்க, நல்லா கேங்க. அன்பு தேவ சபையை, உபத்திரவப்பட்டது நல்லது. என் உபத்திரவத்தில் அவர் அன்பு வெளிப்பட்டது.